ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளக் பாயிண்ட்டு 2 சுவிட்ச் இருக்கு. ஸோ இந்த சுவிட்சை போட்டால் இந்த பிளக் பாயிண்ட், இந்த சுவிட்சை போட்டால் இந்த பிளக் பாயிண்ட் ஆன் ஆகிற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேவா? ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்களே வந்து வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளக் பாயிண்ட்ஸ் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது என்னது அப்படின்னா, நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்க 2 சுவிட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 2-வே சுவிட்சு. இப்போ பாருங்கள், 2-வே சுவிட்ச், ஓகேவா? 2-வே சுவிட்சை எப்படி நம்ம சிங்கிள் வேவாக மாற்றுறது அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நாம இதை வயரிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரலுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு வந்து சர்க்யூட் கொடுக்கலாம். இதில் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்ததும் அதுக்கப்புறம் இந்தது, ஓகேவா? இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது ரெண்டுக்கும் ஒரு வயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து நியூட்ரல், ஓகேவா? ஒரு வயர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1² mm, ஓகேவா? சார்ஜரு, அதுக்கப்புறம் லேப்டாப் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு 1² mm வயரில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தா போதும், ஓகேவா? நம்ம பெரிய வயர்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? லூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ இதில் வச்சுட்டு நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இழுத்து பார்க்குறேன், வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி இதில் நான் கொடுக்குறேன், ஓகேவா? இது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதில் மாட்டிட்டு ஃபுல் டைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்க்கு வந்து லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேஸ் வந்து இதுதான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சிலேருந்து நம்ம இது கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த சுவிட்சிலேருந்து இது கொடுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டால் இது ஒர்க் ஆகணும், இதை போட்டால் இது ஒர்க் ஆகணும். அப்போ இதுக்கு இது, ஓகேவா? அப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதில் வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழ் டெர்மினலில் வந்து நம்ம இந்த வயரை வந்து ஜாயின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரிக்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து மேக் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாட்டி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன், ஓகேவா? ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து இந்த இதுக்கு நம்ம கொடுக்கணும். இதான் வந்து லைன். ஸோ அதளவுக்கு தேவையான அளவுக்கு வயரை வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணிடுங்க. ஏன்னா லூஸ் இருந்துச்சுன்னா லூஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரிக்கு இதுலேருந்து நம்ம இது கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் மாட்டியாச்சு. ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள் சர்க்யூட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் வந்து நம்ம டைரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் டெர்மினல்லேருந்து லைனும் இந்த கீழ் டெர்மினல்லேருந்து லைனு. ஸோ இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னா,
நம்ம கரண்ட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிற்கும். நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இது மூலமாக இந்த வயர் மூலமாக இங்கே வரும். அதே மாதிரி இங்கே வந்து கரண்ட் நிற்கும். சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இந்த வயர் மூலமாக இங்கே வரும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர் வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பின்னில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2-வே சுவிட்சையும் நம்ம யூஸ் பண்ணலாம், 1-வேவாக யூஸ் பண்ணலாம். கடைக்கு போக முடியாமல் இருக்கும் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2-வே சுவிட்ச் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த தப்பும் இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் இல்லை, நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விருப்பம் தான், நம்ம எந்த சுவிட்ச் வேணாலும் போட்டு ரெடி பண்ணலாம். ஆனால் கரெக்டாக சர்க்யூட் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் டைட் பண்ணிட்டேன். இதை லூஸாக தான் வச்சுருக்கேன். இதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் வயர் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்கணும்ல வெளியிலேருந்து, அந்த சப்ளை வந்து நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். நம்மகிட்ட ஒரு வயர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் இருக்க மாதிரி 2 வயர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரை வந்து பேஸாகவும் க்ரீன் கலரை நம்ம நியூட்ரலாகவும் கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இப்போ இந்த எல்லோவை எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இதில் கொடுக்கணும். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னு. ஸோ இதில் கொடுக்குறப்ப இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு மேலே நிற்கும். சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப தான் இந்த சைடுக்கு கிராஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்ம இதில் இந்த டெர்மினல் இதில் வச்சு நம்ம இறுக்கி டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நியூட்ரல் ஜாயின் பண்ணணும். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம்ல இங்கே, அதுக்கப்புறம் இங்கே, இது ரெண்டில் நம்ம எங்கே வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு எது பக்கமாக இருக்குதோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, நம்ம டைப் பண்ணிட்டோம், எல்லாமே சர்க்யூட் பண்ணியாச்சு. ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர பேஸ் நியூட்ரல். பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சுக்கு இந்த டாப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப பேஸ் இங்கே வந்து நிற்கும். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். இந்த ரெண்டுமே வந்து லாக் ஆகி, ஸோ இது லாக் ஆகிறதுனால வந்து இது மூலமாக இந்த வயர் மூலமாக இங்கே சப்ளை வரும். ஆல்ரெடி நியூட்ரல் வந்து கனெக்ஷனில் தான் இருக்குன்றனால நியூட்ரல் ஆல்ரெடி போயிட்டே இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப பேஸ் மட்டும் இது மூலமாக வந்து நம்ம பேட்டரி ஃபோன் சார்ஜ் பண்ணுறப்ப சார்ஜில் வந்து ஆன் ஆகும். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த பேஸை வந்து லூப் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேஸ் வந்து அப்படியே இங்கே வரும். சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இது ரெண்டுமே க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ இந்த கீழ் டெர்மினல் மூலமாக இந்த ஹோல்டருக்கு வந்து இங்கே வரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நியூட்ரல் ஆல்ரெடி இங்கே வந்துருக்கு. ஓகேவா, ஸோ ஆன் பண்ணுறப்ப பேஸ் மட்டும் இங்கே வரும். இங்கே அதுக்கப்புறம் நம்ம லோடு கொடுக்குறப்ப லோடு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இந்த பாக்ஸில் வந்து வச்சுட்டு நம்ம இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் நம்ம வைக்க போகிறோம். ஸோ இந்த ஹோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சுவிட்சை போடுறேன். ஸோ இதில் வைக்கிறேன், லைட் எரியலை. அப்போ இது வந்து நியூட்ரல். இப்போ இதில் வந்து லைட் எரியுது. ஸோ அப்போ இது வந்து பேஸ். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸை வந்து நம்ம இதில் வைக்கலாம். ஓகேவா, அதே மாதிரிக்கு நியூட்ரல் வயர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நியூட்ரல் வயரை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எது லூஸ் கனெக்ட் இல்லாமல் நல்லா மாட்டியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப வந்து பாருங்கள். ஸோ இதில் வைக்கிறேன், லைட் எரியலை. இதில் வைக்கிறேன், லைட் எரியலை. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இதில் வைக்கிறேன், லைட் எரியலை. அப்போ வந்து இது நியூட்ரல். இதில் வைக்கிறேன் பாருங்கள், லைட் எரியுது. ஸோ அப்போ வந்து பாருங்கள், இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். இப்போ எரியுதா. ஸோ அப்போ வந்து இது பேஸு, இது வந்து நியூட்ரல். இப்போ ஆஃப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த சர்க்கியூட் ஓகே. இந்த சர்க்கியூட் ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சுவிட்சு போடல, லைட் எரியுதான்னு பார்க்குறேன், எரியலை. இப்போ சுவிட்சை போடுறேன்,
போட்டுட்டு நான் இதில் வைக்கிறேன், லைட் எரியல. அப்போ இது வந்து நியூட்ரல், இதில் வைக்கிறப்ப லைட் எரியுது, அப்போ வந்து இது பேஸ். ஓகேவா? சர்க்யூட் ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணுறப்ப ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2-வே சுவிட்சை வந்து நம்ம 1-வே சுவிட்சாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பற்றி நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலில் தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர்ன்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.